பிரெட் ஐஸ்கிரீம்குள்ளே தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் வந்து 5 லோஃப் ஆஃப் பிரெட் எடுத்துகிட்டு அதோட உள்ள சைட்ஸ் எல்லாம் எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் வந்து க்ரீம், மீடியம் ஃபேட் க்ரீம் நான் எடுத்துக்கிறேன், 200 ml. கண்டன்ஸ் மில்க் பார்த்தோன்னா ஒரு 250 கிராம்ஸ் போடணும். ஒரு 50 கிராம் அப்புறம் அடிஷ்னலாக நான் போட்டிருந்தேன். எசன்ஸ் எடுத்துக்கலாம், அது ஆப்ஷனல், வெனிலா எசன்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி துண்டு துண்டாக மிக்சியில் போட்டு நல்லா ஒரு வாட்டி ஜஸ்ட்டு அடிச்சிருங்க. இந்த மாதிரி 4-5 பீஸாக போடுங்க. தண்ணி இருக்கக்கூடாது. மிக்சியில் அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் அது. இப்போ இதில் வந்து நம்ம அந்த க்ரீமை போட வேண்டிதான். இதுவே நம்மளே வீட்டிலையே க்ரீம் பண்ணியும் பண்ணலாம். அதுவும் நான் ஒரு நாள் அப்லோட் பண்ணுறேன் எப்படி பண்ணுறதுன்னு. நல்லா வந்து க்ரீம் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கண்டன்ஸ் மில்க் எடுத்து நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ 200 mlக்கு 250 கிராம்ஸ் போடணும். போட்டால் சுகர் நல்லா இருக்கும். ஸ்வீட் ப்ரெட் எடுத்துக்கோங்க. ப்ரெட் ஐஸ்கிரீம்க்கு தேவைன்னா இன்னும் சுகர் ஆட் பண்ணுங்கள். கண்டன்ஸ் மில்க்கையும் போட்டாச்சு. இப்போ மிக்சியில் போட்டு ஒரு வாட்டி நல்லா அடிச்சிட வேண்டியதாங்க. மிக்சியில் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கும். இதை நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் இப்போ போட்டுற வேண்டிதான். அந்த ஒரு பேட்டர் மாதிரி, ஒரு தோசை பேட்டர் மாதிரி, தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும், மாவு மாதிரி. இதை வந்து நம்ம அப்படியே வந்துட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுருணும். ஏர்டைட் கண்டெய்னரில் போடாட்டி ஃப்ரீஸ் பண்ணுறப்ப கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகிடும். இப்போ வந்து இதை நல்லா இப்படி டேப் பண்ணி தட்டி விடணும். ஸோ தட் ஏர் பபிள்ஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி 2 சைடும் இப்படி தட்டி விடுங்க. ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் போயிடும். இப்போ டியூட்டி ஃப்ரூட்டி எடுத்து கொஞ்சோண்டு நான் அதில் போடுறேன். போட்டுட்டு இப்போ இதை நான் வந்து நல்லா ரெஃப்ரிஜிரேட் பண்ணிவிடுவேன். 12 hours நான் வந்து ரெஃப்ரிஜிரேட் பண்ணிடுவேங்க. இப்போ ஐஸ் கிறிஸ்டல்ஸ் எதுவுமே ஃபார்ம் ஆகலை. பார்த்தாலே தெரியும். நான் உங்களுக்கு இப்போ தொட்டு காட்டுறேன். பார்த்திங்கன்னா இப்படி நல்லா ஐஸ்கிரீம் வந்து நல்லா செட் ஆகிடுது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம சர்வ் பண்ணணும். இது ஐஸ்கிரீம் ஸ்கூப் வச்சு இப்படியே எடுத்துகிட்டு அப்படியே அதை நம்ம வந்து ஒரு இதில் போட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். மேலே வந்து சாக்லேட் சாஸ் எல்லாம் போடலாம், நட்ஸ் எல்லாம் போடலாம். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். அட்வான்ஸ் விஷஸ். தேங்க்யூ. கீப் சப்ஸ்கிரைப்.